நாளைய தினம் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான தினமாக இருக்க போகுது. இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிறத விட ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க அலஸ்காவில் வச்சு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை சரியாக நடக்கலைன்னா நான் இந்தியாவுக்கு எதிராக மீண்டும் பொருளாதார தடை டேரிஃப் அப்படிங்கிறதெல்லாம் அறிமுகம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் செகண்டரி டேரிஃப் இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னா இதில் பேச்சுவார்த்தை எப்படி முடிய போகிறது? ரஷ்யா அமெரிக்காவின் சொல்படி கேட்க போகிறார்களா, இல்லை ரஷ்யாவின் சொல்படி அமெரிக்கா கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இதுக்கு நடுவில் பிரேசிலை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. பிரேசிலில் என்ன நடந்துட்டுருக்கு? இப்போது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு பிரேசில் அரசாங்கம் அவங்களுடைய நஷ்டஈடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பல விஷயங்களை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நாளைய தினத்துக்கான முன்னோட்டம் ப்ளஸ் எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பிரிக்ஸ் நாடுகளை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் அவங்க கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு மொழி அப்படிங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி தான் நம்முடைய ஆஃபீஸில் நம்முடைய ஐடியாவாக இருக்கட்டும், நம்ம மற்ற நபர்கள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஆங்கிலம் ரொம்பவே தேவை. நிறைய வழிகளில் ஆங்கிலத்தை மேம்படுத்த ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோ உங்களுக்காக. மை இங்கிலீஷ் பேட் இன் மை ஆஃபீஸ், இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட், ஹவு டு இம்ப்ரூவ் இட். நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு, அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. மை இங்கிலீஷ் இஸ் நாட் குட் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மை ஆஃபீஸ், ஹவு கேன் ஐ improve it? இது புரிஞ்சுதா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி தினசரி 15 நிமிஷம் இது கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்முடைய இங்கிலீஷை இன்னும் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஜாப் இன்டர்வியூஸ்லேருந்து டே டு டே லைஃப்க்கான கான்வர்சேஷன், இது உங்களுக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் இமெயில்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் ஹை குவாலிட்டியாக ரொம்ப ஈஸியாக இதில் உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய டைம் கன்சியூம் ஜாப் அப்படிங்கிறத இதுலேருந்து ரிலீவ் பண்ணிக்கலாம். இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி 75% டிஸ்கவுண்டுடன் ஃபர்ஸ்ட் 100 நபர்கள் இந்த சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. அலஸ்காவில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறத எல்லா நாடுகளும் இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி 3.5 வருடங்களுக்கு மேலே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் நேருக்கு நேர் உட்காந்து பேச போகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் எதிர்பார்ப்பு எகிரி நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். இந்த பேச்சுவார்த்தையில் தான் எங்களையும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உக்ரைனும், அந்த பக்கமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் மாற்றி கேட்டுக்கிட்டாங்க. பட் இப்போதைக்கு அந்த பேச்சுவார்த்தையில் 3வது ஒரு நாடு இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. பட் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள்ட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. லேண்ட் ஸ்வாப்பிங் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட இடங்களை ரஷ்யா எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் டீல்ஸ் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்கிறாரு, இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது நடக்கலை, பேச்சுவார்த்தை சரியாக போகலை அப்படின்னா நான் ரஷ்யாவுக்கு எதிராக மோர் சிவியரான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரஷ்யாவுக்கு எதிராக மோர் சிவியர் ஆக்ஷன் எடுக்கும்போது அது இந்தியாவையும் பாதிக்கும், இந்தியாவுக்கும் செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத இன்னும் அதிகப்படுத்த போகிறேன் என்கிற தகவலையும் கொடுத்திருக்கார். ஸோ இந்த பேச்சுவார்த்தையை இந்தியா உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் பிரேசிலுக்கு எதிராக அமெரிக்கா விதிக்கக்கூடிய வரியை நம்ம பார்க்கணும். பிரேசிலுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எவ்வளோ டேரிஃப் 50% அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரேசிலுக்கும் 50%. பிரேசிலிருந்து அமெரிக்கா இம்போர்ட் செய்யக்கூடிய காஃபியாக இருக்கட்டும், இல்லாட்டி பீஃபாக இருக்கட்டும், முக்கியமான சில பொருட்களாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே வரி விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. பிரேசிலை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் நாடுகளில் முக்கியமான நாடு. ஸோ பிரேசில், இந்தியா, ரஷ்யா இது 3மே பிரிக்ஸ் நாடு தான். அடுத்ததாக சீனா இருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இந்த பிரிக்ஸ் நாடுகளை மையப்படுத்தி தான் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்டம் முழுவதுமாக இருக்குது. அப்போ பிரேசில் லுலா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம இங்கே வரலாம். லுலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய இமேஜ் அப்படிங்கிறது அமெரிக்கா எப்போ டேரிஃப் அவங்க மேலே போட்டாங்களோ அப்போ இருந்து உயர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். போல்சர்னோ அவர்கள், லுலா அவர்கள், போல்சர்னோ முன்னாள் பிரசிடென்ட், லுலா அவர்கள் இப்போதைய பிரசிடென்ட். இந்த போல்சர்னோ அவர்கள் இப்போ ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ லுலா அவர்களை பொறுத்த வரைக்கும் 2023 மறுபடியும் பிரேசிலினுடைய பிரசிடெண்டாக மாறுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இதே லுலா அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பிரேசிலினுடைய ஃபெடரல் போலீஸ். கரெக்டாக அதை ஆப்ரேஷன் லாவா ஜாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேஷன் லாவா ஜாட்டோ அப்படிங்கிறத வச்சு லுலா அவர்கள் பெரிய அளவில் ஊழல் செஞ்சிருக்காரு, எனவே நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 2017
2014 2021 வரை பல விஷயங்களை நோண்டி நொங்கெடுத்து அதில் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண லுலா அவர்கள் அதுக்கு எதிராக வழக்கு தொடர்கிறார். அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கடைசியாக சொல்கிறாங்க, நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு. லுலா அவர்கள் அப்படி தவறு செய்யலை, எனவே அவர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ண லுலா அவர்கள் தான் இப்போ என்ன செய்கிறாரு, பிரேசிலுடைய பிரசிடெண்டாக மாறி இருக்கார். யாரை தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னா போல்சர்னோ அவர்களை தோற்கடித்திருக்கிறார். சரி, இந்த போல்சர்னோ அவர்களுக்கு ஆதரவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அவர் நிறைய ஊழல் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி அவரை இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. போல்சர்னோ அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், போல்சர்னோ அவர்களுக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும், இப்படிங்கிற ப்ரெஷரையும் அமெரிக்கா பிரேசிலுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. பட் லுலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முடியாது, நீ என்ன செய்வ, மிஞ்சி மிஞ்சி போனால் எங்களுடைய பொருளுக்கு அதிகமான டாரிஃப் விதிப்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக பேசினார். அதன் அடிப்படையில் அமெரிக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ், உன்னுடைய காஃபிலாம் எங்கள் நாட்டுக்குள்ளே இனிமேல் வரணும்னா 50% டாரிஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கோ இல்லை நானும் உனக்கு எதிராக டாரிஃபை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரேசில் சொன்னாங்களான்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல பிரேசில் செய்த நுட்பமான ஒரு அரசியல் இருக்குது. ஓகே, எனக்கு எதிராக நீ டாரிஃப் விதிச்சிருக்க, அமெரிக்காவுக்கு நம்மளால் ஏற்றுமதி செய்ய முடியாது, இதனால் எந்தெந்த ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால் எப்படி காம்பன்சேஷன் கொடுக்க முடியும், அவங்களுடைய அந்த சரக்கை எப்படி டைவெர்ட் பண்ணலாம், இந்த யோசனையில் ஈடுபட்டு அதற்காகவே ஒரு 5.3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான செலவுகளை செஞ்சு இப்போது அங்கே ட்ரேடு சரியாக நடந்துட்டுருக்கு. ட்ரேடு நடக்காத சில நபர்களுக்கு நஷ்டம் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறத லுலா அரசாங்கம் உறுதிப்படுத்துகிறது. ஸோ லுலாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய இந்த டாரிஃப் அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அப்போது அவரை ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண அதே பிரேசில் இப்போ அவரை பிரசிடெண்ட்டாக வைத்திருப்பதனாலையும் அமெரிக்காவுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவுகளை எந்தவித தயவுதாட்சணியும் இல்லாமல் எடுக்கிறதுனாலையும் லுலா அவர்களுக்கான அந்த மவுசு அதிகமாயிட்டே இருக்குது. போல்சர்னோ அவர்களை நம்பிய பிரேசில் ஒரு கட்டத்தில் இப்போது 51% லுலா அவர்களை மட்டுமே நம்பி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதம் இருக்கும் 49ல் 40% போல்சர்னோ அவர்கள் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில் இருக்கக்கூடிய அந்த 9% இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எய்தர் லுலா ஆர் போல்சர்னோ எதனால எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரியான கருத்து கணிப்பெல்லாம் வெளியாகும் போது தான் உண்மையிலேயே லுலா அவர்களுடைய எதிர் நடவடிக்கை காரணமாக லுலா அவர்களுடைய அந்த ஜியோபொலிட்டிக்ஸ்னுடைய அந்தஸ்து அதிகமாக இருப்பதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. பிரேசிலுக்கு எல்லா பொருட்களுக்கும் எதிராக அமெரிக்கா அவங்களுடைய டாரிஃபை விதித்து விட்டார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கிட்டத்தட்ட 694 எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இந்த 694 எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறதுல தவறு ஒன்றும் கிடையாது, அதுக்கு டாரிஃப் ஒன்றும் அதிகமாக கிடையாது. பட் முக்கியமான சில விஷயங்கள், அதுவும் பிரேசிலினுடைய ஜிடிபியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களான இந்த காஃபியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா பீஃபாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க நாட்டில் கூடுதலான டாரிஃபை விதிக்கிறார்கள். இதற்கு அமெரிக்கா சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் பிரேசில் டீயை ரொம்ப விரும்பி குடிக்கிறாங்க, எல்லாரும் பிரேசிலுடைய பீஃபை சாப்பிட்றாங்க. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய டீ, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காஃபி, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பீஃபை யார் சாப்பிடுவாங்க, எனவே நாங்கள் பிரேசிலினுடைய இம்போர்ட்டை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். ஸோ 2023 பவருக்கு வந்த லுலா அவர்களுக்கு 2026 ஒரு தேர்தல் இருக்குது. அந்த தேர்தலில் இப்படியே போயிட்டே இருந்துச்சு, அமெரிக்காவுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்காருன்னா மீண்டும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லுலா அவர்கள் மட்டும்தான் எல்லா அமைப்புகளையும் சேர்த்து, எல்லா கட்சிகளையும் சேர்த்து வாங்க ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்துவோம், போல்சர்னோ மாதிரி தனியாக நம்ம ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லலை. லுலா அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பிரேசிலை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பி அதை செயல்முறைப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் லுலா அவர்கள் பிரசிடெண்டாக பதவி இருக்கும்போது ஏகப்பட்ட போல்சர்னோ ஆதரவாளர்கள் எல்லாருமே பெரிய அளவில் பிரேசில் முழுவதுமாக பல தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க. அத்தனை தாக்குதலையும் ஈடு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சரியாக வழி நடத்துவேன் அப்படின்னு சொன்ன லுலா அவர்கள் டாரிஃபை அவர் ஒரு இதாக கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய இந்த உருட்டல் மிரட்டல் பிளாக்மெயிலுக்கு எங்கள் நாட்டை அடிபணிய வைக்க முடியாது, நாங்கள் எங்களுடைய ப்ராடக்டை எப்படி விற்க வேண்டுமோ அப்படி விற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு தைரியமான முடிவையும் சொல்லியிருக்கிறார். சரி, அப்போ பிரேசிலுக்கு இந்த மாதிரியான டாரிஃபை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற உருட்டல் மிரட்டல் எல்லாத்தையுமே அமெரிக்கா சொல்லியிருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. இப்போ இந்தியாவுக்கு 20 தினங்கள் 90 தினங்கள் உங்களுக்கு நாங்கள் டைம் தரோம் அப்படிலாம் சொல்லி ஒரு டாரிஃபை அறிமுகம் பண்ணுறாங்க. பட் பிரேசிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நோ ஹியரிங், நோ வார்னிங், ஜஸ்ட் அ டிக்ளரேஷன்.
டிக்ளரேஷன், ஒரே ஒரு டிக்ளரேஷன், எஸ் நாங்கள் 50% டேரிஃப் பிரேசிலுக்கு எதிராக கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ பிரேசிலை வீக் பண்ணுறதுனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம் நடந்துற போது விக்கி? இந்த கேள்வி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா எகெயின் நான் சொல்கிறேன், இது எல்லாமே பிரிக்ஸ் நாடுகளை மையப்படுத்தி ட்ரம்ப் ஆடக்கூடிய ஆட்டம். இப்போ பிரேசிலை வேற எந்த காரணம் சொல்லி அவங்களால கார்னர் பண்ண முடியாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்சர்னோ ஊழல். இது இரண்டை வச்சு தான் பிரேசிலை கார்னர் பண்ண முடியும். இந்தியாவை வேற எந்த விதத்திலையும் அமெரிக்காவால் கார்னர் பண்ண முடியாது. ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குற இதை மட்டும்தான் அவங்க கார்னர் பண்ணுவாங்க. ரஷ்யாவையும் அமெரிக்காவால் கார்னர் பண்ண முடியாது. உக்ரைனுக்கு எதிராக போர் புரிகிறாய், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ இப்படி ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னா இரண்டு விஷயத்தை மையப்படுத்தி மட்டுமே அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை அமெரிக்கா பிற நாடுகள் மீது கொஞ்சமாக ப்ரெஷரை செலுத்தி அமெரிக்காவின் வழி அந்த நாட்டை வரவழைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் தான் நாளைக்கான பேச்சுவார்த்தை, அதனால் ஏற்படக்கூடிய முடிவுகள், அந்த முடிவுகளில் ரஷ்யா எப்படி அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை சொல்ல போகிறாங்க, இல்லை அதை அமெரிக்கா நிராகரித்து சீஸ்ஃபயர் உருவாகாமல் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் எல்லாமே அடங்கியிருக்க போகிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது பிரேசிலுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க, டாரிஃபை விதிச்சிருக்காங்க, இந்தியாவுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, லுலா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை, ஜியோபொலிட்டிக்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விலாவரியாக பார்த்துருக்கோம். இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. முதல் 100 நபர்களுக்கு 75% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.